நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கிருஷ்ணகிரியிலும் பல ஆண்டுகளாக கனிம வள கொள்ளை அரங்கேறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் பிரதீப். பிரதீப், வணக்கம். தற்போது கிருஷ்ணகிரியிலும் பல ஆண்டுகளாக இந்த கனிம வள கொள்ளை நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரம்? வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் மாவட்டத்தில் அதிகமாக கனிம வளங்கள், அதாவது மலை பகுதியிலிருந்து கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கும் அண்டை மாநிலங்களுக்குமானது இப்பகுதியில் அனுப்பப்படுகிறது. குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி, பர்கூர், ஓசூர், சூளகிரி, தென்கனிக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் செயல்பட்டு வருகிறது. இப்பகுதியிலிருந்து ஆண்டுதோறும் வெட்டி எடுப்பதற்காக மாவட்ட கனிம வளத்துறை சார்பில் கண்டறியப்பட்டு அதன் மூலமாக வெட்டி எடுப்பதற்கான அளவுகள் வழங்கப்பட்டு அந்த அளவு மூலமாகவே குவாரிகளில் கல் வெட்டி எடுக்கப்படுகிறது. ஆனால் பல ஆண்டுகளாக இந்த மாவட்டத்தில் குறிக்கப்பட்ட அளவை விட அதிகமான அளவில் கல்கள் வெட்டி எடுக்கப்பட்டதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே இருந்துள்ளது. குறிப்பாக இப்பகுதியில் ஓசூர், சூளகிரி, தேன்கனிக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய குவாரிகளில் அளவுக்கு அதிகமாக முறைகேடுகள் ஏற்பட்டு கல்களை வெட்டி எடுத்து உடனடியாக அப்பகுதியில் சில மணி நேரங்களிலேயே கர்நாடகா மற்றும் ஆந்திர மாநிலங்களுக்கு டிரான்ஸ்பர்களை கடத்தி வருவதாகவும், இதனால் இப்பகுதியில் கனிம வளங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இப்பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர். குறிப்பாக கடந்த இந்த சம்பவம் தொடர்பாக 2022ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு விசாரணையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அந்த குழு மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்குவாரிகளிலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையில் பல குவாரிகள் முறைகேடாக கல் எடுக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த குவாரிகளுக்கு சுமார் 100 கோடி ரூபாய் அளவிற்கான அபராதம் விதிக்கப்பட்டது. தொடர்ந்து திருப்பதி மீண்டும் மாவட்டத்தில் பல்வேறு கல்குவாரிகளில் இந்த போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து ஏற்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்த கற்களில் இருந்து கொண்டு வரப்போகிய எம்சாண்ட் மற்றும் பீச்சாண்டுகளும் இப்பகுதியில் இருந்து பல்வேறு முறைகேடுகள் ஏற்பட்டு அண்டை மாநிலத்தில் தொடர்ந்து கடத்தப்பட்டு வருவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் வருகிறது. இந்த கனிமூலத்துறை தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இப்பகுதியில் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு முறைகேடு ஈடுபட்டுள்ள குறைகள் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி பொதுமக்களின் சமூகவின் கோரிக்கையாக வலியுறுத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி பிரதீப். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.